கருக்குருவி மருந்தாகாது, இது கருக்குருவிகள். அப்ப இந்த சிங்கள தேசத்துக்கு எதிராக ஒரு போராட்டம், தமிழ் மக்கள் யாவரும் ஒன்றாக நிற்கிறோம் என்ற ஒரு அடையாளப்படுத்துவதற்கான போராட்டமே தவிர சிங்களத்தை அங்க நாங்கள் நொந்து போயிடும், அவை பயந்துடுவோம் என்று நாங்கள் செய்யல. நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், எங்கள் ஆயுத போராட்டம் இன்னும் பலமான தாக்குதல் உங்கள் மீது நடத்தப்படும் என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இந்த மக்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்கிறோம், தமிழ் மக்கள் ஒன்றாக போராடுவோம் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த போராட்டம் நடத்தப்பட்டதை தவிர, அவ்வாறு அழைப்புகள் விடுக்கப்படுவதை தவிர, இப்போது இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களா? இவர் அறிவிச்சு போட்டிருக்கிறார், அங்க கொஞ்சம் பேர் மாற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகவே இதே ஆள் முன்பு, அதாவது நல்லாட்சி காலத்திலும் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் ஏனையவர்கள் எடுத்த போராட்டங்களுக்கு இவர் என்ன சொன்னார்? கருப்பு நாள் போராட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்ட போது இவர் சொன்னார், அது மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர்கள் சொன்னார்கள், வடகிழக்கு மக்கள் செய்யவில்லை, இவர்கள் அவர்களை சொல்லி செய்ய வைக்கிறார்கள் சொல்றார். மக்களாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு சில அரசியல்வாதிகளாக செய்த விஷயம் அல்ல இது அந்த நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் போய் கேப்பாப்புலவு மக்களிடத்திலே இதை செய்யுங்கள்னு சொல்றது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை போன தலைவர்கள் இதை செய்ய இல்லை. அப்படியானால் மக்களை வழிநடத்துவதற்கு தானே தலைவர்கள் வேணும். மக்கள் தனியே செய்தால் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். மக்கள் கிளர்ந்தெழுந்தால் தலைவர்கள் இருக்க முடியாது. ஆகிய மக்களை வழிநடத்ததான் தலைவர்கள். தலைவர்கள் சொல்லித்தான் செய்ய வேணும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதே போல நீங்கள் இப்போது நிராகரிக்கப்பட்ட தலைவர், நீங்கள் பின்தொடர்ந்து வந்த தலைவர், அப்ப நீங்க எப்படி அறிவிக்க முடியும் இதை?